எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அருமையான உயிர்த்தெழுதலின் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நாளிலும் உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எடுத்துக்கொள்ளும் லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். லூக்கா 24வது அதிகாரம். லூக்கா 24வது அதிகாரம் 1 முதல் 53வது வசனம் வரைக்கும் நாம் கவனிப்போம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து இருக்கிறதான வேத பகுதி. லூக்கா 24 1 முதல் 52வது வசனம் வரைக்கும் நாம் கவனிப்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை நிலத்திற்கு வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலீலியாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதனால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறை இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்கிறதை கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரீயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை நிலத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை நிலத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவரை போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருத்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து
ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்கிறதை கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியிலே நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கு உண்டோ என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்ததை விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தனியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். தர்மியான லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்ததான ஒரு வேத பகுதி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதலை குறித்து பல முறை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவர்கள் விசுவாசிக்க அவர்கள் ஆயத்தமாயில்லை. காரணம், உயிர்த்தெழுதல் என்பது அடிக்கடி அல்லது தினமும் நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல, அல்லது எந்த மனுஷனாலும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட போகிற சம்பவமும் அல்ல. உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறது என்பது அது பிதாவாகிய தேவனால் நமக்கு அருளப்படுகிற மிகப்பெரிய கிருபை. அப்ப சீஷர்களுக்கு அந்த கிருபை அவர்கள் இழந்து நின்ற பொழுது இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். முக்கியமாக 2 சீஷர்களோடு அவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் அவர்கள் ஒரு வீட்டு அறையிலே அவர் பூட்டி கொண்டு இருக்கையில் பூட்டப்பட்ட அறைக்குள் அவர் உள்ளே வந்து சமாதானம் என்று சொல்லுகிறார். ஆனாலும் இவர்கள் அவரை பார்த்து பயப்படுகிறார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், மோசேயின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்ன பற்றி சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் நடக்க வேண்டியதா இருக்கிறது. அதன்படி நான் மரித்தேன், அதன்படி இப்பொழுது நான் உயிரோடும் இருக்கிறேன் என்று சொன்னார். அதே போல அவர்களை விட்டு மேகங்களின் நடுவே அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளவும் பட்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம் இந்த வேத பகுதியில். சரி, இது அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்ததான வேத பகுதி. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சத்தியங்கள் என்ன என்பதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்ப்போம். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்ப்போம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் என்ன பண்ணுவார்? அவர் உயிர்ப்பிப்பார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் எங்கு இருந்தால்? அவர் உங்களுக்குள் இருந்தால், உங்களில் வாசமாய் இருந்தால், அவர் உங்களுக்குள் இருக்கிறவராய் இருந்தால், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை, உங்கள் வாழ்க்கைகளை
கிறிஸ்துவை எப்படி மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ அதே போல உங்களையும் என்ன பண்ணுவாராம்? அவர் எழுப்புவார், உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணுவாராம்? அவர் எழுப்புவார், உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உங்களுக்கு என்ன நம்பிக்கை கொண்டு வந்து கொடுக்கிறது? என் வாழ்க்கை எந்த நிலையில விழுந்து கிடந்தாலும் I will be rise again. நான் மறுபடியும் எழும்புவேன். நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன்? எழும்புவேன். என் வாழ்க்கையில எந்த காரியத்துல நான் மரித்து போயிருந்தாலும், எந்த காரியம் அது மரித்து போயிருந்தாலும், அது சுகத்துல மரித்து போயிருக்கலாம், வெற்றியில மரித்து போயிருக்கலாம், whatever it is dead on my life, என் வாழ்க்கையில் எந்த காரியம் செத்து போயிருந்தாலும் it will be alive again. மறுபடியும் அவைகள் என்ன பண்ணப்படும்? உயிர்ப்பிக்கப்படும். காரணம் அதற்குரிய முன்னோட்டம் தான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அவருடைய உறுதி என்ன? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் என்ன பண்ண வல்லவர்? அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். என்ன பண்ண வல்லவராய் இருக்கிறார்? அவர் நல்லது சொல்லுங்களேன். உயிர்ப்பிக்க வல்லவர் அப்படின்னா வெற்றி அடைய செய்ய வல்லவர், உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற வல்லவர், அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். காரணம் உயிர்த்தெழுதலின் வல்லமை அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதனாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களும் உயிர்ப்பிக்கப்படும் என்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. சரி, இதன் அடிப்படையிலே சில சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் நாள், ஈஸ்டர் நாளிலும் உங்களோடு கூட நான் பேச இருக்கிற பிரசங்கத்தின் தலைப்பு பயப்படாதிருங்கள், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Do not fear, the Redeemer is alive. பயப்படாதிருங்கள், யார் உயிரோடு இருக்கிறார்? நல்லா சத்தமா தான் சொல்லுங்களேன். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் என்றால் யார்? உங்களை மீட்டு எடுப்பவர், இருக்கிற நிலையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, he will come and redeem you. உங்களை விடுதலையாக்குகிறவர், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், உங்களை கை தூக்கி விடுகிறவர், உங்கள் சூழ்நிலைகளின் நிலைகளை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ரிடீமர், மீட்பர். அவர் எப்படி இருக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறார்? அவர் உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க விழுந்து போயிருக்கலாம், உங்க பொருளாதாரம் விழுந்து போயிருக்கலாம், ஆரோக்கியம் விழுந்து போயிருக்கலாம், but the redeemer is still alive. ஆனால் மீட்பர் இன்றைக்கும் எப்படி இருக்கிறார்? அவர் உயிரோடு இருக்கிறார். அதை விசுவாசிக்கும் போதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய ஆரோக்கியத்தில் செயல்படுகிறதை நீங்கள் விசுவாசிக்க முடியும், பார்க்கவும் முடியும். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம் யோவான் 14வது அதிகாரம். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் பார்ப்போம். யோவான் 14:27 எடுத்தவர்கள் யார்? யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எதை வைத்து போகிறேன் உங்களுக்கு? நல்லது சொல்லுங்களேன். எதை வைத்து போனார் அவர்? இயேசு சொன்னா நான் பரலோகத்துக்கு போயிட்டேன் பண்றாரு. ஆனா சொல்றாரு, உனக்கு எதை வைத்து போயிருக்கிறேன்? நானு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் இருதயம் எப்படி இருப்பதாக? கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நீங்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்கள் என்றால், உங்கள் உள்ளம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்புகிறது என்றால், நான் சொல்லுகிறேன் வார்த்தையின்படி நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். எப்படி இருங்கள்? நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். சூழ்நிலைகள் எதுவானாலும் சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? Don't be mess and don't fear. எதை குறித்து கலங்காதீங்க, எதை குறித்து என்ன பண்ணாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. because the redeemer is alive. மீட்பர் இன்னும் எப்படி இருக்கிறார்? அவர் உயிரோடு இருக்கிறார். கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சுகத்தை தருகிற மீட்பர், பலத்தை தருகிற மீட்பர், ஆரோக்கியத்தை தருகிற மீட்பர், செழிப்பை தருகிற மீட்பர், ரட்சிப்பை தருகிற மீட்பர், புரியுதுங்களா உங்களுக்கு? நல்ல எதிர்காலத்தை தருகிற மீட்பர் அவர் இன்றைக்கும் எப்படி இருக்கிறார்? அவர் உயிரோடு இருக்கிறார். அதனால உங்களுக்கு இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நிறைய நேரத்தில் உள்ளத்துல பலவிதமான காரியங்களாலே நாம் பயந்து போய் இருக்கிறோம், கலக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் சொல்றேன், இந்த வசனத்தின்படி விசுவாசியுங்கள். என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். அதனால நிச்சயமாக நான் பயப்படுகிற காரியத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார். பயப்படுகிற காரியங்களை என்னை ஒன்றும் செய்வதில்லை. நான் பயப்படுகிறதை நிறுத்திவிட்டு அவர் விசுவாசிக்க ஆரம்பிப்பேன். என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப அதை குறித்து நாம் சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். அதற்கு உதாரணமாக யோபு என்கிற ஒரு மனிதனை எடுத்து பார்க்க இருக்கிறோம். யார் இந்த யோபு?
பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு மனிதன், ஆபிரகாமின் காலத்துக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு மனிதன் இவன். இந்த மனிதனுடைய தனிப்பட்ட சாட்சி என்ன, விட்னஸ் என்ன, இவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, கடவுள் என்ன சொல்றாரு, பிசாசு என்ன சொல்லுகிறான், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யோபு 1வது அதிகாரத்தில் நீங்க படிக்கலாம். அது யோபு பற்றி சொல்லப்படுகிற காரியம், யோபு உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து நீதியை செய்யக்கூடிய ஒரு மாரலி ரைட்லி பர்சன், தன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து நடக்கிற ஒரு உத்தமமான மனுஷன் அவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் யோபு. ஆனால் என்ன நடந்தது, அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள், ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தது, அவன் வாழ்ந்த அந்த ஊரிலே மிகப்பெரிய செல்வந்தனாய் இருந்தான். இவைகள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாய் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். அவனுடைய 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் செத்தார்கள். அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் செத்தது. அவனுக்கு உண்டான எல்லா ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் போனது. அவனுடைய சரீரத்தின் சுகம் போனது. எல்லாம் உருவழிந்து போகும்போது ஒரு கட்டத்தில் அவனுடைய மனைவியும் சொன்னால், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி அவனுக்கு ஆதரவாக ஆறுதல் சொல்ல அல்லது அந்த சூழ்நிலையிலே அவனுக்கு எடுத்து சொல்ல ஒருவரும் இல்லை. He was standing alone. அவன் தனிப்பட்ட விதத்தில் தனித்து விடப்பட்டான். உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். நான் உத்தமனா தானே இருந்தேன், நான் மனசாட்சியின் பிரகாரம் நடக்கிற மனுஷனா தானே இருந்தேன், நல்ல மனுஷனா தானே வாழ்ந்தேன், நான் எனக்கு தெரிந்த விதத்துல நான் தேவனை ஆராதித்து துதித்து பலிகளெல்லாம் செலுத்தி ஒரு நல்ல மனுஷனா தானே இருந்தேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்று யோபு யோசிக்கிறான். யோசிக்கும் போதுதான் அவனே கண்டுபிடிக்கிறான். பல நேரத்தில் நம்ம கண்டுபிடிக்க தவறுகிற ஒரு காரியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, பயப்படுகிற சூழ்நிலை வருகிறது, கலக்கங்கள் வருகிறது என்றால் நம்மளுடைய இயல்பு பொதுவாக வேற யாரையாவது குற்றம் சாட்டிட்டு வேற எதையாவது சொல்லிட்டு நம்ம கிளம்பி போயிடுவோம். யோபு கூட தேவன் மீது மிகப்பெரிய பற்று வைத்திருந்ததுனால, தேவன் மீது மிகுந்த பக்தி உள்ள மனுஷனா இருந்ததுனால அவனுக்கு உண்டான எல்லாம் போனதற்கு கடவுள் தான் காரணம் என்று சொல்லி பார்த்தான். அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துட்டார்ன்றான். ஆனால் அது 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. 3வது அதிகாரத்திலே உட்கார்ந்து யோசிக்கிறான், இதெல்லாம் காரணம் யாரு? தேவன் நல்லதையும் தீமையும் செய்யக்கூடியவரா? என்னுடைய 10 பிள்ளைகளை அழித்தவரா? அவரு எனக்கு இருந்த ஆடு மாடுகள் எல்லாம் கெடுத்தவரா? அவைகள் எல்லாவற்றையும் அழித்து என்னை தனியாக விட்டவரா? என்ன தரித்திரத்தில் விட்டவரா? என்னை ஒன்றுமில்லாத ஒரு ஓட்டாண்டியா விட்டவரா தேவன்? அவன் எந்த நிலைக்கு போனான்னா, அவன் உடல் முழுக்க புண்களும் பருக்களும் வந்தது. ஒரு கொட்டாங்கச்சு வைத்து கொண்டு அந்த பருக்களுடைய எல்லா தோள்களையும் அவன் சுரண்டி கொண்டிருந்தானா. ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், ஊர்ல மிகப்பெரிய பேரை உள்ளவன் என்ன ஆனான்? அவன் கடைசியாக ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனாய் நிர்கதியாய் மாறி போனான். அவன் நிர்கதியாய் மாறி போனதற்கு காரணம் யார்? அதான் கேள்வியாங்க. பல நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஏன் தெரியுமா கிடைக்கிறது இல்லை? என்ன முயற்சிகள் பண்ணாலும் பிரச்சனைகள் ஏன் மாறுவதில்லை தெரியுமா? ஏன்னா பிரச்சனைகள் வெளியே எங்கும் இல்லை, பிரச்சனைகள் எங்க இருக்கிறது? உங்களுக்குள் தான் இருக்கிறது. பிரச்சனை எங்க இருக்கிறது? அது உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நீங்கள் சரி செய்யாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில எவ்விதமான மாற்றத்தையும் அல்லது தேவன் எவ்விதமான செயல்களையும் செய்யவே முடியாது. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கலாம், சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளவராய் இருக்கலாம். ஆனால் அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள் இருக்கிற பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அதை அங்கீகரிக்க வேண்டும். அதை மற்றவர்கள் மேல மற்ற காரியங்கள் மேல பழி சொல்வதை நிறுத்திவிட்டு, வாட் இஸ் ப்ராப்ளம் இன் மீ? ஏன் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு காரியங்கள் என்ன காரணம்? 10 பிள்ளைகள் செத்து போனது காரணம் என்ன? மாரலி பார்த்தா ரொம்ப கரெக்டா இருக்கிறான், பலிகளை செலுத்தினான், நீதியாய் நடந்தான், நேர்மையாய் நடந்தான், உண்மையாய் நடந்தான், அதெல்லாம் பெர்ஃபெக்ட் தான். அப்படியெல்லாம் உண்மையாய் இருந்தும் ஏன் இப்படிப்பட்டதான ஒரு இழப்பை அல்லது இப்படிப்பட்டதான ஒரு சஞ்சலத்தை அவன் சந்தித்தான்? காரணம் என்னவென்றதை அவனே சொல்லுகிறான். இப்படிதான் ஒவ்வொரு விசுவாசியும் திருவிருந்த ஆராதனையில 1 கொரிந்தியர் 11 படிக்கும் போது சொல்றோம் இல்லையா, உங்களை நீங்களே என்ன பண்ணி பாருங்கள், நீங்கள் நிதானித்து பாருங்கள். என்ன பண்ணி பாருங்கள்? நீங்கள் நிதானித்து பாருங்கள். நிதானித்து பார்த்தால் உங்களுடைய செயல் என்ன, உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுடைய விசுவாசம் என்ன, உங்களுக்குள்ள இருக்கிற அவ்விசுவாசம் என்ன, பயங்கள் என்ன, கலக்கங்கள் என்ன, எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொள்ளும் பொழுதுதான் பிரச்சனைக்குரிய தீர்வுக்கு நேராக நீங்கள் மாற முடியும். அப்ப யோபு தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போனது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்று கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடித்ததை அவன் சொல்லவும் செய்யறான். என்ன காரணமாம் அது? எடுத்துக்கொள்வோம். யோபு 3வது அதிகாரம்.
யோபு 3வது அதிகாரம் 25, 26 வசனத்தை நாம் பார்ப்போம். யோபு 3, 25, 26. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. 10 பிள்ளைங்க செத்தது காரணம் என்னது? எது? எனக்குள்ள இருந்த பயம்ன்றான். யாருக்குள்ள இருந்த பயம்? அது எனக்குள்ள இருந்த பயம்தான் பிசாசை அனுமதித்தது. எனக்குள்ள இருந்த பயம்தான் மரணத்தை அனுபவித்தது. எனக்குள்ள இருந்த பயம்தான் என் பிள்ளைகளை கொன்றது. நல்ல மனுஷனா இருந்தா பத்தாதுங்க, நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் யாராய் உங்கள் சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். நல்ல மனுஷனா இருந்தா, ஆனால் விசுவாசிக்கிற மனுஷன் அல்ல, விசுவாச வீரன் அல்ல. ஏன்னா நீங்க அவனுக்கு சபை கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது, இந்த மாதிரி போதிக்கிறதான சூழ்நிலை கிடையாது. அனுபவத்தின் மூலமாக தான் தெய்வீக காரியங்களை அவன் அறிந்து கொள்ளும்படியாக இருந்தது. அதனால யோபு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே போனது சரி. வேற வழி இல்லை, அவனுக்கு கற்றுக் கொடுக்க யாரும் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு சபைகள் இருக்கிறது, இது மாதிரி ஈஸ்டர் நாள் உட்காந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எடுக்கிறோம். அது எத்தனை பேர் கேட்கறீங்கன்னு தெரியாது. ஆனால் யோபுக்கு அந்த சூழ்நிலை கூட கிடையாது. அதனால அவன் பயந்தது சரி. என்றால் உலகத்தினுடைய இயல்பு அதுதான். உங்களுக்கே இயல்பு அதுதான். சாதாரணமா இருக்கிற வரைக்கும் உங்கள் நிலையை யாரும் கண்டுகொள்வதில்லை. ஆனால் நீங்கள் வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் உயர 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 ஆசீர்வதிக்கப்பட ஐஸ்வர்யவனாக எதிரிகளும் சத்துருக்களும் என்ன பண்ணுகிறார்கள்? பொறாமைப்படுகிறார்கள், எதிர்த்து நிற்பார்கள், உங்களுக்கு எதிராக வருவார்கள், எதிரான செயல்களை செய்வார்கள், குழி பறிக்க பார்ப்பாங்க, குழிகளை வெட்டுவார்கள், எல்லா காரியத்தையும் செய்வாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது யோபுக்கு பயம் வருகிறது. இவ்வளவு தீமையான உலகத்துல கர்த்தர் எனக்கு 10 பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு சாபம் நிறைந்திருக்க உலகத்துல மிகப்பெரிய ஆஸ்தியுடையவனா இருக்கிறேன் நான், இவ்வளவு பெரிய தரித்திர உலகத்துல மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவனா யோபு வாழ்கிறான், அந்த ஊர்ல மிக பெரியவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை இப்படிப்பட்டவனா இருக்கிறான், பிசாசி அவன் மேல கண் வைத்திருந்தானா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் இழந்தது காரணம் என்ன? அவன் தேவனுக்கு பயந்த மனுஷன் தான், தெய்வீகமான மனுஷன் தான், பக்தியான மனுஷன் தான். அப்ப எப்படி இவ்வளவு தீமைகளை வந்ததுன்னா அவனே சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது, நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பயம் எவ்வளவு மோசமானது என்பதை சிந்திச்சு பாருங்க. பயத்தை நீங்க ரொம்ப சாதாரணமா நினைக்கலாம். அதனாலதான் இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்களுக்குள்ளே பயம் இருந்தால் யோபுவை போல நீங்கள் உத்தமனாய் இருக்கலாம், யோபுவை போல உங்களை நீங்களே நீதிமான் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற பயம் உங்களை அழிக்கும், உங்கள் எதிர்காலத்தை அழிக்கும், உங்களை சார்ந்தவர்களை அழிக்கும். அவ்வளவு பெரிய ஒரு தீமையான ஒரு ஆயுதம் தான் பயம், ஃபியர். அதனாலதான் இந்த இடத்துல யோபு சொல்லுகிறான், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எழுந்து போனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. பயம் இருக்கிற வாழ்க்கையில, பயம் இருக்கிற இருதயத்துல சுகமும் இளைப்பாறுதலும் அமைதலும் இருப்பதே இல்லை. எத்தனை பேர் அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற பயம் தான் அது காரணம். இந்த பயத்தை எப்படி அகற்றுவது? இந்த பயத்துக்கு நேர் எதிரான ஒரு வார்த்தை தான் விசுவாசம். என்னது அதுக்கு பேரு? விசுவாசம். இருள் அப்படின்னா அதுக்கு நேர் எதிரான காரியம் என்னது? வெளிச்சம்னு சொல்றோம். அதே போல பயத்தை அகற்றுவதற்கும் பயத்தை சரியான விதத்தில் ட்ரீட் பண்றதுக்கும் அதுக்கு நேர் எதிரான ஒரு காரியத்துக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் எப்படி வரும்? தானா வருது? அது கிடையாது. விசுவாசத்துக்கு நீங்க நேரத்தை கொடுக்க வேண்டியதா இருக்குது, சரியான சபைக்கு வர வேண்டியதா இருக்குது, வசனத்தை கேட்க வேண்டியதா இருக்குது. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் வரும். விசுவாசம் எதனால் வருகிறது? கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So faith comes by hearing the word of God. தேவனுடைய வசனத்தை வந்து கேட்பதற்கு உங்கள் உள்ளத்தை, இருதயத்தை, காதுகளை, செவிகளை திறந்து கேட்கும் போதுதான் உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். அல்லது வெறும் நம்பிக்கை தான் இருக்கும், ஹோப் இருக்கும் உங்களுக்குள்ள. ஹோப் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஹோப்ன்றது ஒரு அடிப்படை காரியம், அவ்வளவுதான். அது திடீர்னு மாற்றம் செய்யலாம், இல்லாமையும் போலாம். ஆனால் விசுவாசம் மாறுவதே இல்லை, விசுவாசம் குன்றி போவதில்லை. விசுவாசம் அதிகரிக்கலாம், விசுவாசம் நாளுக்கு நாள் பெருக முடியும். எப்படி? நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்க 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 உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருகும். விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க பயமும் கலக்கமும் இல்லாத ஒரு இருதயமாய் உங்களாலே மாற முடியும். நம்புறீங்களா நீங்க? அதை பயமும் கலக்கமும் இருதயம் ஆண்டு கொண்டால் யோபுக்கு நேரிட்டதை போலவே உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? அங்கே நேரிடும். நீ நல்ல விசுவாசியா இருக்கலாம், தேவனுக்கு பயந்து அஞ்சி நடக்கிற விசுவாசிகளா இருக்கலாம், மனசாட்சியின் பிரகாரம் நீங்க நல்ல காரியங்களை செய்தவர்களாக இருக்கலாம். ஆனால் பயம், நீங்கள் பயந்தது உங்களுக்கு நேரிடும், நீங்கள் அஞ்சினது உங்களுக்கு வரும்.
புரியுதா உங்களுக்கு? சரி, அப்ப யோபு இதை எப்படி சரி செய்தார்ன்றதை பார்ப்போம். இங்கதான் கவனிக்க போறோம். பயந்தான், அஞ்சினான், எல்லாம் போனது. பிள்ளைகள் செத்தார்கள், எல்லாமே போனது. ஒன்றுமில்லாத நிற்கதியாக நிற்கிறான், தனித்து நிற்கிறான். அவனுடைய சூழ்நிலையை யோபு அழகாக சொல்லுகிறான். இதுதான் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிற சூழ்நிலையா இருக்கிறது. நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உங்களை சுற்றி சுற்றி இருப்பாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நொடிந்து போகிறீர்கள் அல்லது இழந்து போகிறீர்கள், ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், எல்லா உறவுகளும், எல்லா நண்பர்களும், எல்லா வீட்டாரும் உங்களை விட்டு என்ன பண்ணுவார்கள்? விலகி போவார்கள். அதுதான் நிதர்சனம். தட் இஸ் த ஃபேக்ட் ஆஃப் திஸ் லைஃப். இந்த வாழ்க்கையின் நிஜத்தன்மை அதுதான். அப்ப அந்த நிஜத்தன்மையை யோபு அனுபவிக்கிறான். பயந்து அஞ்சு எல்லாவற்றையும் இழந்து போன பிறகு தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட பரிதாபமான நிலைக்கு போனது என்பதை யோபு விவரிக்கிறான். விவரிக்கிறதோடு சேர்ந்து விசுவாசத்தை மறிக்கிடுகிறான். அவனுடைய வாழ்க்கை பின்பதாக பெரிய மாற்றத்தை கண்டது. அவன் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். அதற்கு காரணம் அவனுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு விசுவாசம். அந்த விசுவாசமே அவனுடைய பயத்திலிருந்தும் அவன் இழந்து போன எல்லாவற்றிலும் இருந்தும் அவனை மீட்டெடுத்து அவன் இழந்து போன எல்லா சூழ்நிலைகளிலிருந்து இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு அவனை மறுபடியும் இந்த உலகத்தில் வாழ செய்தது. நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப அதுதான் என்னன்றதை பார்க்க போறோம். முதலாவது, அவன் இழந்து போனதுனால அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அதுதான் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் நேரிடுகிற நிதர்சனமான உண்மை என்பதை நாம் பார்க்கலாம். யோபு 19வது அதிகாரம், யோபு 19வது அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை நாம் பார்ப்போம். யோபு 19வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். யோபு பிரதியுத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனால் உங்களுக்கு வெட்கமில்லை. நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடுதான் இருக்கின்றது. யோபு தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்றான். என்ன சொல்றான்? என் வாழ்க்கையிலே நான் இழந்து போனது எல்லாம் உண்மை. என் வாழ்க்கையிலே என்னோட பிள்ளைகள் இறந்தது உண்மை. நான் வைத்திருந்த ஆடு மாடுகள் இறந்தது உண்மை. நான் இப்போது பலவீனமான அல்லது சுகவீனமான சரீரத்தோடு இருக்கிறதுலாம் உண்மை. அதுக்கு காரணம் எனக்குள்ள இருந்த பயம், எனக்குள்ள இருந்த அந்த அவிசுவாசம். இதனாலதான் எல்லாவற்றையும் இழந்து போனேன். அந்த இழந்து போனதை அவன் எப்படி பேசணும்னா, அவன் சொல்றான் பாருங்க, அவனுடைய நண்பர்கள் அவனை நிந்திக்கிறாங்க. அவன் சொல்றான், எவ்வளவு நேரம் என்னை நிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள்? ஆமாம், நான் செய்தது தவறுதான், நான் பயந்தது தவறுதான், நான் அஞ்சினது தவறுதான், நான் தேவனை விசுவாசிக்காமல் போனது தவறுதான், வெறும் தேவன் மேல பக்தியை வச்சு வெறும் நன்னரின் முறையில நான் நடந்தது தவறுதான், தேவனை விசுவாசிக்காமல் வெறும் morally I walked. எனக்கு தெரிஞ்ச விதத்துல, என் மனசாட்சி விதத்துல நான் எந்த தவறுமே செய்யறதில்ல. நிறைய மனுஷர்கள் சொல்றதை நீங்க அதை கேட்கலாம். நீங்க கூட சொல்றவங்களா இருக்கலாம். நீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில பேசிக் கொண்டிருப்பீர்களானால் மிகப்பெரிய பிரச்சனை சந்திப்பீர்கள். ஏன் காரணம்? நீங்கள் உங்களுடைய நற்கிரியைகளினால் நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய நற்கிரியைகள் எவ்விதமான நல்ல சூழ்நிலைகளையும் நல்ல எதிர்காலையும் தர முடியாது. உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகளையும் நல்ல எதிர்காலையும் தரக்கூடியவர் ஆண்டவர் தான். அவருடைய கிருபை தான், அவருடைய பிரசன்னம் தான், அவருடைய மகிமை தான். அப்ப நீங்கள் அவரை தான் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல நடக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? யோபு சொல்லுகிறான், எவ்வளவு நேரம் என்னை நிந்திப்பீர்கள். 4வது வசனம் சொல்லுகிறான், நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடு தான் இருக்கிறது. He has accepted he is wrong. எனக்குள்ள இருந்த தவறு என்ன என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். அவனுக்குள்ள இருந்த தவறு என்னது? அவன் பயந்தது. அதனாலதான் இயேசு சொன்னான், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சூழ்நிலையை பார்த்து உங்கள் இருதயத்தில் பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த சூழ்நிலையில் தேவன் யாரா இருக்கிறார் என்கிற விசுவாசத்திற்கு இடம் கொடுங்கள். இடம் கொடுத்தால் அந்த சூழ்நிலை நன்றாக இருக்கும், நல்லபடியா மாறும் அது. ஆனால் யோபு பயத்திற்கு தன்னுடைய உள்ளத்தை கொடுத்ததுனால நடந்த சம்பவம் என்ன?
அவன் சொல்றான், என்னுடைய தப்பிதம் என்னோடு கூட இருக்கிறது, மற்றவர்களை யாரையும் பாதிக்கவில்லையேன்னு சொல்றான். சொல்லிட்டு 13வது வசனம் பாருங்க. என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன், என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான், என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் பரிதபிக்கிறேன், சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், என் பிராண சிநேகிதர் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள், என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில நொடிந்து போனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திப்பான் என்பதை யோபு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாழ்க்கையில நீங்க வாழ்க்கையில நொடிந்து போறீங்க, தோல்வி அடைகிறீங்க, பின்மாற்றம் அடைகிறீங்க, வாழ்க்கையில இரக்கத்தை சந்திக்கிறீங்க என்றால் உங்களுடைய சிநேகிதர், உங்களுடைய உறவுகள், இவங்களுடைய நிஜ முகம் என்பதை என்ன பண்ண முடியும், உங்களால பார்க்க முடியும். அவர்கள் வெறுப்பது, அவர்கள் ஒதுக்குவது, அவர்கள் நீங்கள் வேண்டாம் என்று நினைக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் அதுதான் இந்த உலகத்துடைய இயல்பு. யோபு அதை சந்திக்கிறான். ஏனென்றால் அவன் நன்றாய் இருந்த சூழ்நிலையும் உண்டு, மிகப்பெரிய செல்வந்தனாய் வாழ்ந்த சூழ்நிலைகளும் உண்டு, அவனை மதித்தவர்கள் உண்டு. அவன் சொல்றான், என் வேலைக்காரிகள் கூட என் பேச்சை கேட்பது இல்லை, சிறு பிள்ளைகள் கூட என் பேச்சை மதிக்கிறது இல்லை. அடுத்து அதை விட இன்னும் கொடுமையான ஒரு காரியத்தை சொல்றான், என் மனைவிக்கு என்னுடைய காற்று, என்னுடைய மூச்சு காற்று எப்படி இருக்கிறது, வேறுபட்டு இருக்கிறதுன்றான். எப்படி இருக்கிறது அவளுக்கு, அது இன்னும் கொடுமையானது. அது அப்படின்னா என்ன சொல்ல வரா, என் மனைவி என்னை புருஷனாய் பார்க்கவில்லை, கணவனாய் பார்க்கவில்லை, வேறு ஒருவனாய் மூன்றாம் தரம் உள்ளவனாய் என்னை பார்க்கிறாள், என்னை ஒதுக்குகிறாள், என்னை செத்து போனால் நலம் என்று சொல்லுகிறாள். எவ்வளவு கொடூரமான ஒரு உலகம் பாருங்க. நம்ம இந்த உலகத்தை நம்பி, இந்த உலகத்தை சார்ந்து, இந்த உலகத்தின் உறவுகளை எதிர்பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். யோபு இது எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்து சொல்லுகிறான், நான் பயந்து, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டபடியினாலே, எல்லா சூழலையும் நான் இழந்தபடியினாலே, பிள்ளைகள் எல்லாம் செத்தபடியினாலே, எல்லா நன்மைகளும் இழந்து போனபடியினாலே உறவுகள் என்னை வெறுக்கிறது, என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை, சிநேகிப்பவர்கள் யாரும் இல்லை, வாழ்க்கையில் என்னை கை தூக்கி விடுகிறவர்கள் யாரும் இல்லை, என்னை இந்த பயத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடியவர்கள் யாரும் இல்லை, ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு நண்பன் இல்லை, பிராண சிநேகிதர்களும் என்னை வெறுக்கிறார்கள், என்னை நிந்திக்கிறார்கள். அதுதான் இந்த உலகம். அதனாலதான் சபை ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்குது. சபை கூடி வருதல ஏன் விட்டு விடாதீங்க இருக்குது, ஏன்னா சபை என்கிற ஒரு அமைப்புல மட்டும்தான், சபை என்கிற ஒரு கூடுகையில மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை நம்பிக்கை உள்ளதாய், விசுவாசம் உள்ளதாய், கட்டி எழுப்பக்கூடியதாய் சொல்லக்கூடிய இடமாய் இருக்கிறது. உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவுகள் நிற்க முடியாத இடத்தில், நேரத்தில் எது நிற்கிறது, அந்த இடத்துல சபை நிற்கிறது, ஊழியம் நிற்கிறது, பிரசங்கம் அந்த இடத்துல நிற்கிறது. நம்புறீங்களா நீங்க அது? ஆமா, சொந்தக்காரங்களே நிற்க முடியாத நேரத்தில், உங்க சொந்தக்காரங்களே உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் சபை கூடி வருதல்ன்றது ரொம்ப முக்கியம். வந்தீங்கன்னா வசனத்தை கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இது கேட்கும் போதுதான் உங்களுக்குள்ள விசுவாசம் வரும், வாழ்க்கை மாறும், பயத்தை நீங்கள் புறம்பே தள்ள முடியும், கலக்கமடையாத ஒரு இருதயம் உள்ளவர்களாக வாழ முடியும். இங்க வந்து தூங்கிட்டீங்க, இங்க வந்து விளையாடிட்டு இருக்கிறீங்க, இங்க வந்து அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த வேலை அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, அப்ப நீங்க வெளியே போயிட்டு கலக்கமும் பயமும் நிறைந்த இருதயத்தோடு வாழ்வீர்கள். யோபுக்கு நிகழ்ந்தது உங்களுக்கு நிகழ்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சரி, அப்ப அவன் ஒத்துக்கொள்கிறான், பயந்தது எனக்கு நேரிட்டு தான், அஞ்சினது வந்தது, அதனால என்னோட சூழ்நிலை எப்படியாக பரிதாபமான சூழ்நிலையாக மாறிடுது. ஆனால் அடுத்த கட்டம் போவோம், எப்படி என்னுடைய சூழ்நிலை மாறினது. 42வது அதிகாரத்தில் பார்க்க முடியும், அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டான், நெடுநாளாய் அவன் உயிரோடு இருந்தான், மிகப்பெரிய ஆசீர்வாதம் யோபுவை தேடி வந்தது, அவன் துக்கத்தை அனுபவித்த நாட்களை காட்டிலும் பல மடங்கு நன்மைகளை அனுபவித்த நாட்களும் வருடங்களும் தேவன் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆசீர்வாதமான மாற்றத்திற்கு எது காரணமாய் அமைந்தது என்பதுதான் அடுத்து வரப்போகிற வசனங்களில் யோபுவே சொல்லுகிறார். அதை எப்படி? 23 நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் எப்படி இருக்கும், அது நலமாயிருக்கும். நான் சொல்லுகிற வார்த்தை என்ன பண்ணப்பட்டால், காதுல கேட்டு விடுற வார்த்தை என்றான். அப்படி கேட்டுட்டு அப்படி விட்டு போற வார்த்தை
இல்லை. ஏனென்றால் இந்த வார்த்தை தான் யோபுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினது. இந்த வார்த்தை தான் அவன் எழுந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுத்தது. அது என்ன மாதிரியான வார்த்தை, அது எப்படி அவன் வர்ணிக்கிறான் என்பதை பார்ப்போம். நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க. எப்படி இருக்க வேண்டும் அவன் சொல்ல போகிற வார்த்தைகள்? என்றென்றைக்கும் இருக்கும்படியாக நிலைக்க. அவைகள் கருங்கலிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் எப்படி இருக்கும்? அது நலமாயிருக்கும். கிரேவ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னா அர்த்தம், நான் சொல்ல போகிற வார்த்தைகள் உறுதியானவைகள், மாறாதவைகள். எனக்கு பின்னாடி வரப்போகிற சந்ததிகளும் இந்த வார்த்தைகளை பார்த்து கேட்டு விசுவாசித்து என்னை போலவே விசுவாசம் அடைந்து வாழ்க்கையில் எழுந்து போன சூழ்நிலையிலும் மரித்து போயிருக்கிற சூழ்நிலையிலும் எல்லாவற்றின் மத்தியிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நான் சொல்லுகிற வார்த்தைகளை ஒளிவெட்டாக எழுதினாலும் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறான். என்ன வார்த்தை அது? அதுதான் அடுத்த வசனம். என்ன வார்த்தை அது? என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? அவர் நல்லதான் சொல்லுங்களேன். My Redeemer is still alive. என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? அவர் 10 பிள்ளைங்க செத்து இருக்கிற சூழ்நிலையில சொல்லுகிறான், My Redeemer is still alive. நண்பர்கள் நிந்திக்கிற மத்தியில சொல்லுகிறான், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில சொல்லுகிறான், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆதரவற்ற சூழ்நிலையில சொல்லுகிறான், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். ஒருவரும் தேற்றவும் மாற்றவும் பலப்படுத்தவும் நம்பிக்கை கொடுக்கவும் மற்ற சூழ்நிலையில் சொல்லுகிறான், My Redeemer still alive. என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த நாளை அப்படி பார்க்கணும். உன் சூழ்நிலையின் மத்தியிலே இயேசுவை நீங்கள் அப்படிதான் விசுவாசிக்க வேண்டும். வியாதிகளின் மத்தியிலே, பலவிதமான கேள்விகளின் மத்தியிலே, பயத்தின் மத்தியிலே, குழப்பங்களின் மத்தியிலே, அஞ்சி நடக்கக்கூடிய சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் எதை விசுவாசிக்க வேண்டும்? என் மீட்பர் அவர் உயிரோடு, என்னை பயத்திலிருந்து மீட்டெடுக்கிற உயிரோடு இருக்கிறார். அஞ்சுகிற காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர் உயிரோடு இருக்கிறார். என் பலவீனத்திலிருந்து என்னை பலவானாக மாற்றுகிற மீட்பர் எப்படி இருக்கிறார்? அவர் உயிரோடு. என்னை தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யவானாக மாற்றுகிற என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? அவர் உயிரோடு. அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு வெட்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக என் தலையை நிமிர செய்ய வைக்கிற என் மீட்பர் அவர் எப்படி இருக்கிறார்? அவர் உயிரோடு இருக்கிறார். என் சூழ்நிலைகள் மரித்து போயிருக்கலாம், ஆனால் என் சூழ்நிலைகளை உயிர்ப்பிக்கிறவர் he is still alive. அவர் இன்றைக்கும் எப்படி இருக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறார்? அவர் அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் தான் உங்களுடைய சூழ்நிலையை உயிரடைய செய்யும். நம்புறீங்களா? நீங்க எப்படி வெற்றியான வாழ்க்கைக்குள்ள போக முடியும்? எப்படி உங்கள் வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கைக்குள்ள போக முடியும்? எப்படி இன்றைக்கு இருக்கிற நிலையை காட்டிலும் நீங்கள் 1000 மடங்கு உயரவும் பெருகவும் முடியும்? இந்த விசுவாசம் தான். என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எந்த சூழ்நிலையை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. Because my Redeemer is still alive. என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? அவர் உயிரோடு இருக்கிறார். அதை தான் சொன்னாரு. இதை ஒளி வெட்டியாக இது எழுதினாலும் நன்றாக இருக்கும். காரணம், இது காலத்திற்கும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் எழுந்து போய் நடுத்தரில் இருக்கிற வாழ்க்கையில நம்பிக்கை இருந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையை நன்றாக மாற்றுவதற்கு இந்த ஒரு வார்த்தை போதுமானது. இந்த ஒரு விசுவாசம் போதுமானது. என்ன விசுவாசம் அது? என் மீட்பர், என் தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தார், ஆனால் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? அதை உயிரோடு இருக்கிறவர் மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார். என் வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். என் சாம்பலை சிங்காரமாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? He will turn the ashes into the beauty. சாம்பலை எப்படி மாற்றுகிறார்? அவர் சிங்காரமாக மாற்றுகிற தேவன் அவர். நம்புறீங்களா நீங்க? அதை ஒருவரால தான் முடியும். உங்க பணத்தால முடியாது, உறவுகளால முடியாது. ஒருவரால் மட்டுமே முடியும். உங்கள் மீட்பரால மட்டும்தான் அது முடியும். யாரால மட்டும்தான் முடியும்? அது உயிரோடு இருக்கிற இயேசுவால் மட்டும்தான் முடியும். உயிர் தெழுந்த இயேசுவால் மட்டும்தான் முடியும் உங்கள் வாழ்க்கையை சாம்பலில் இருந்து சிங்காரமாக மாற்றுவதற்கு. அதனாலதான் யோபு சொன்னார், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். அது எப்படி சொன்னா பாருங்க விவரிச்சு. என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் வந்து நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன்? நானே பார்ப்பேன். நான் சொன்னேன், அவருக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷன்.
இவன் இயேசுவை பார்த்ததில்லை, மாம்சீகமா அவரை பார்த்ததில்லை. ஆனா எப்படி பார்த்தான்றத உங்களுக்கு நான் விளக்குறேன். நான் எப்படி பார்த்தான்? 27, அவரை நானே பார்ப்பேன். அவரை யார் பார்ப்பது? மீட்பர் உயிரோடு இருப்பதை யாரை பார்ப்பது? நானே பார்ப்பேன். என் வாழ்க்கையில பார்ப்பேன், என் குடும்பத்துல பார்ப்பேன், என் எதிர்காலத்துல பார்ப்பேன். என் மீட்பர் அவர் என்னோடு கூட எப்படி இருக்கிறார்? அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்தரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. என் கண்களே காணும்ன்றான். எந்த கண்களே காணும்? எதை சொல்றான்? நான் மறுபடியும் வாழ்ந்தடைந்திருப்பதை மற்றவர்கள் கண்கள் அல்ல, என் கண்களே காணும். நான் மறுபடியும் உயர்வதை மற்றவர்கள் கண்கள் அல்ல, என் கண்களே காணும். ஹலோ, மறுபடியும் நான் சுகமாவதை மற்றவர்கள் கண்கள் அல்ல, என் கண்களே காணும். யார் கண்களே காணும்? அப்ப நீங்க அதை தான் விசுவாசிக்கணும். என் கண்களே காணும். நான் சுகம் அடைவதை, நான் பலன் அடைவதை, நான் உயர்வதை, நான் ஆசீர்வதிக்கப்படுவதை, நான் வெற்றி அடைவதை, நான் செழிப்பாக வாழ்வதை, என் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நடப்பதை அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். காரணம், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer is still alive. சூழ்நிலைகள் மரித்து போயிருக்கலாம், ஆனால் நம்பிக்கை மட்டும் மறிக்கவே கூடாது, விசுவாசம் மட்டும் மறிக்கவே கூடாது. அவர் உயிரோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவர் உயிரோடு. இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு தெளிவு அவனை எந்த நிலையில் திரும்ப மாற்றினது அவன் வாழ்க்கையை? யோபு 42வது அதிகாரம். யோபு 42வது அதிகாரம். யோபு 42வது அதிகாரம் 10 முதல் 17 வசனம் வரைக்கும் பார்ப்போம். யோபு 42வது அதிகாரம் 10 முதல் 17 வசனம் வரைக்கும் மீட்பர் உயிரோடு இருக்கிறதை விசுவாசித்து யோபுடைய வாழ்க்கை எப்படி மாறினது? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் எப்படி 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 யோபுக்கு, அதாவது அவன் எழுந்து போகிறதுக்கு முன்னாடி இருந்த காரியங்கள், அவன் எழுந்து போகிறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய ஆசை உள்ளவன், மிகப்பெரிய மதிப்புள்ள மனுஷனாய் வாழ்ந்தவன், அந்த நிலையை கம்பேர் பண்ணி சொல்றாரு. அவனுடைய முன்னிலைமை இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணினார்? அவர் தந்தருளினார். இதுதான் யோபு சொன்னான். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை எதை பார்க்கும்? கர்த்தர் என்னை மறுபடியும் வாழ வைப்பதை, நான் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக தருவதை என் கண்களே பார்க்கும். நம்புறீங்களா நீங்க? அதை கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட விசுவாசத்தை வைக்கிற வாழ்க்கை தான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் இதோட அவ்வளவுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையே இல்லை. சிலுவையிலே சொன்னார் எல்லாம் முடிந்தது. எதுக்கு அப்படி சொன்னாரு? இனி உன் வாழ்க்கையில தீமைகள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் முடிந்தது, நன்மைகளுக்கு கமா போட்டு ஆரம்பிச்சிருக்கிற நன்மையான எல்லா ஈவும் பூரணமான எல்லா வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது ஒவ்வொரு நாளும் வருகிறது. பெற்றுக்கொள்ளதை, அது விசுவாசியதை. அப்ப இந்த இடத்துல யோபு சொன்னது அதுதான். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை எதை காணும்? இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்து ஒவ்வொரு மனுஷனும் அறிந்து கொள்ள முடியும். இவன் நம்பின மீட்பர் எப்படி இருக்கிறார்? அவர் உயிரோடு இருக்கிறார். அதனால்தான் மரித்த யோபுடைய வாழ்க்கையை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். அவனுடைய வாழ்க்கை மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டது. நம்புறீங்களா நீங்க? அதுதாங்க சத்தியம். அது அப்புறம் எப்படி நடந்தது பாருங்க. 11 வசனம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில் அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்படின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 6,000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு கெஸ்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கெனரேப் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையான தன் பிள்ளைகளை தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளா இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். எப்படி மரித்தான்? அவன் எப்பயோ செத்து போயிருக்க வேண்டியவன், எப்பயோ அவன் வாழ்க்கை முடிந்து போனது என்று எண்ணிக்கொண்டிருந்தவன். ஒரே ஒரு விசுவாசம், ஒரே ஒரு நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையை மறுபடியும் உயிரடைய செய்தது. அது என்ன நம்பிக்கை? அது என் மீட்பர் அவர் உயிரோடு
அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னுடைய வெற்றி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய சுகம், என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய எதிர்காலம் அது மரித்து போவது இல்லை. எந்த நேரத்திலும் எழுந்திருப்பேன், எந்த நேரத்திலும் சுகம் எழுந்திருக்கும், எந்த நேரத்திலும் வெற்றி எழுந்திருக்கும், எந்த நேரத்திலும் வாழ்வு எழுந்திருக்கும். காரணம், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். nothing is dead and nothing is end. எதுவும் நிரந்தரமாக மரிக்கவும் இல்லை, எதுவும் நிரந்தரமாக முடிந்து போகவும் இல்லை. காரணம், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? அதை வாழ்க்கையை சூழ்நிலையை மாற்றின பிறகு எல்லாம் ஓடி வராங்க பாருங்க. தங்க காசு கொடுத்தாங்களாம், வெள்ளி காசு கொடுத்தாங்களாம், 10 பிள்ளைங்க மறுபடியும் பிறக்கிறாங்க. வர்ணிக்குது அவங்கள பத்தி. 7 ஆண் பிள்ளைங்க பிறந்தாங்க, 3 பெண் பிள்ளைங்க பிறந்தாங்க. யோபுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை போல அழகான பிள்ளைகள் யாருமே இல்ல. பைபிள் எப்படி வர்ணிக்குது பாருங்க பெண்களை. நம்ம சினிமால வர்ணிக்கிறது தான் பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டு உட்கார்ந்துருக்கிறோம். பைபிள் வர்ணிக்குது யோபுவின் பெண்களை போல சௌந்தரியமான பெண்கள் உலகத்திலே யாருமே இல்லையா. பெண் உரிமை, என்ன உரிமை அது? பெண் உரிமையெல்லாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யோபு அவன் வாழ்ந்த காலகட்டத்திலே தன் சகோதரர்கள் மத்தியிலே, அதாவது தன்னுடைய மகள்கள் பிறந்த தன்னுடைய பிள்ளைகளின் மத்தியிலே அவங்களுக்கு என்ன கொடுத்து வைத்திருந்தான்? உரிமையை, சுதந்திரத்தை கொடுத்து வைத்திருந்தான். என்ன கொடுத்து வைத்திருந்தான்? அவனுக்கு பெண் உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்பு யோபு 140 வருஷம் தேவன் தந்த ஆசீர்வாதத்தை, தேவன் தந்த அந்த நல்ல வாழ்க்கையை, தேவன் தந்த பிள்ளைகளை 4 தலைமுறையாக பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு பின்பதாக நெடுநாளா இருந்து என்ன பண்ணினானாம்? அவன் மரித்தான். இவ்வளவு பெரிய வாழ்க்கையின் மாற்றத்துக்கு எது காரணம்? யாராவது அவனுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாங்களா? இல்ல வேற ஏதாவது பண்ணாங்களா? கிடையாது. ஒரே ஒரு விசுவாசம், என் மீட்பர் அவர் உயிரோடு. ஈஸ்டர் நாளிலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது அதுதான். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இதுவரைக்கும் எது வேணா இழந்து போயிருக்கலாம், எது வேணா உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு நீங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம், எந்த காலங்கள் வேணா கடந்து போச்சு நீங்க நினைச்சிருக்கலாம் நீங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசிக்கிற இந்த நொடி பொழுது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற இந்த நொடி பொழுது உங்களுடைய நல்ல நேரம், நல்ல சூழ்நிலை, வெற்றிக்கான வாழ்வு எல்லாம் ஆரம்பிக்கிறது. யோபுவை போலவே நீங்களும் நெடுநாள் நன்றாக இருந்து மரிப்பீர்கள் என்பதுதான் நிச்சயம். நம்புறீங்களா நீங்க? அதை யோபுவை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவர், உங்கள் குடும்பங்களை உயிர்ப்பிக்க வல்லவர். நம்புறீங்களா நீங்க? அதை அதனாலதான் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எப்படி பயப்படாமல் இருக்கிறது? My Redeemer still alive. Why I should fear? மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? ஹலோ, ஒரு இருட்டான ரோட்ல நடந்து வரீங்க, அந்த இடத்துல ஒரு திருட்டு சம்பவம் நிறைய நடக்கும் இருக்குது, கொள்ளைக்காரங்க கொலை செய்யறவங்களாம் இருக்கிறான்னு கேள்விப்படுறீங்க. ஆனா அந்த வழியில வர வேண்டியதா இருக்குது, தனியா வந்துகிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு பார்த்தாங்க 2 போலீஸ்காரங்க உங்க 2 பக்கமும் நடந்து வராங்கன்னு வச்சுப்போமே. அந்த இடம் திருட்டு இடமா இருக்கலாம், அந்த இடம் கொள்ளைக்காரங்க இருக்கிற இடமா இருக்கலாம். ஆனா 2 பக்கமும் போலீஸார் வர ஆரம்பிச்ச பிறகு உங்கள் நடை என்ன பண்ணிடுவாங்க? வித்தியாசமானதா மாறிடும். வாங்க நடை, யார் ஒன்னா வாங்க, எது ஒன்னா வரட்டும் வா. வந்தீங்கன்னா முட்டிக்கு முட்டி தட்டுறதுக்கு 2 பேரு 2 பக்கமும் வராங்க. அதே நம்பிக்கை தான் இந்த உலகத்துல. 1000 பிரச்சனைகள், 1000 சூழ்நிலைகள் வரட்டும், என் மீட்பர் உயிரோடு இருந்தால் இவைகள் என்னை ஒரு சேதமும் செய்ய முடியாது. நான் தான் வெற்றி பெறுவேன். முடிவு என்னுடைய வெற்றியாக தான் இருக்கும், முடிவு என்னுடைய வாழ்வாக தான் இருக்கும், முடிவு நான் நன்றாக தான் இருப்பேன். நம்புறீங்களா நீங்க? எதிர்த்தவர்கள், பகைத்தவர்கள், நிந்தித்தவர்கள் அவர்கள் தான் என்னை தேடி வர மாதிரி மாறுமே தவிர நான் ஒருபோதும் அவர்களை தேடி போய் நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. காரணம், நான் நம்புகிற என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? அதை அதனாலதான் அதை எப்படி விசுவாசிக்கணும்? இப்படி விசுவாசிக்கலாம். ஆதியாகமம் 15 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிறார், வாக்கு தத்தமாவே கொடுக்கிறார். அதை ஆதியாகமம் 15 ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 வசனம் பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, எது உண்டானது? கர்த்தருடைய வார்த்தை. என்னவா? ஆபிரகாமே நீ பயப்படாதே, ஆபிரகாமே நீ என்ன பண்ணாதே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமா இருக்கிறேன்.
யாரா இருக்கிறேன் நான் உனக்கு. ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை அதுதான். விசுவாசியே, நீ என்ன பண்ணாத, பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் உனக்கு கேடகம், மகா பெரிய பலன் நானே. கேடகம் என்றால் பாதுகாப்பு, பலன் என்றால் நானே உன் வாழ்க்கையை பலன் உள்ளதாக ஃப்ரூட்ஃபுல்லாக மாற்றக்கூடியவர். சொல்றார் ஆபிரகாமே, நீ பயப்படாத, உன் சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, தனியா இருக்கிறோன்னு பயப்படாத. ஆபிரகாம் அப்படிதான் தனித்து விடப்பட்டான் அந்த சூழ்நிலையில. அவனுக்கு ஆதரவு சொல்ல, அவனை ஏற்றிவிட, அவனை உயர்த்த அல்லது அவன் நம்பக்கூடிய சூழ்நிலை எதுவுமே இல்லை. He was getting old and old. 75 வயசுல அவனை அழைக்கிறாரு. இந்த சம்பவங்கள்லாம் பேசும்போது அவனுக்கு 80 கிட்ட ஆகுது. இன்னும் பயம் அதிகரிக்கிறது. நாட்கள் கடந்து போகிறது, வருடங்கள் கடந்து போகிறது. என் சூழ்நிலைகள் எதுவும் மாறலையே, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நான் விசுவாசித்தது எதையும் என் வாழ்க்கையில பார்க்க முடியலையே, அப்ப நான் என் வாழ்க்கையை இனிமேல் நான் எப்படி சந்திப்பது, இனி வருகிற காலங்களை எப்படி நான் யோசிக்கிறதுன்னு வரும்போது ஆண்டவர் ஒன்று பார்த்து சொல்றார், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் உனக்கு யாரா இருக்கிறேன்? கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன். எபிரேயர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சம்பவத்தை எடுத்து விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி பயத்தை நீங்கள் மேற்கொள்வது, எப்படி நீங்கள் பயத்தை அணுகுவது, how to approach and how to deal the fear, எப்படி பயத்தை நீங்கள் சரியான விதத்தில் அதை டீல் செய்யறது சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி? எபிரேயர் 13வது அதிகாரம், எபிரேயர் 13வது அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் பார்ப்போம். எபிரேயர் 13:5-6 வசனங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு என்ன பண்ணுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் என்ன பண்ணியிருக்கிறாரே, சொல்லி இருக்கிறாரே. என்ன பண்ணியிருக்கிறாரே? இத மாதிரி 1000 கணக்குல சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம் சொன்னார் இல்லையா, நானே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லி இருக்கிறாரே. நீ வருகையிலும் போகையிலும் எப்படி இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி இருக்கிறாரே. இது மாதிரி 1000 கணக்குல சொல்லி இருக்கிறாரு. பிரச்சனை என்னன்னா நம்ம தான் சொல்றது இல்லை, அது எதையுமே சொல்லாததுனாலதான் எழுத்தாவே இருக்கிறது, வாழ்க்கையில அது வரல. அதனால பவுல் அதை சொல்லிக் கொடுக்கிறார். எழுத்து தேவன் சொன்னதை எப்படி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும், how to use it, எப்படி பயன்படுத்த வேண்டும். 16 வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர். கர்த்தர் யாரா இருக்கிறார்? எனக்கு the Lord is my helper. நம்புறீங்களா நீங்க? கர்த்தர் எனக்கு சகாயர். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று என்ன பண்ணலாமே, சொல்லலாமே. பயத்தை சொல்ற வாயி, அவிசுவாசத்தை பேசுற வாயி, ஹலோ நோயை பற்றி பேசுகிற வாயி, பலவீனத்தை பேசுற வாயி, இதெல்லாம் பேசுற வாயி, இதை பேசலாமே. கர்த்தர் சொல்லியிருப்பதை பேசலாமே. எதை பேசலாமே? நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்படி சொல்ல சொல்ல சொல்லதான் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பயங்கள் அகலும், உங்கள் இறுதியில் இருக்கிற கலக்கங்கள் மாறி போகும். உள்ளத்தில் தெய்வீக நம்பிக்கை, திட நம்பிக்கை, கேடகம் எல்லாம் உள்ளத்தில் உண்டாகும். நம்புறீங்களா நீங்க? அதை நீங்க சொல்லாத வரைக்கும், உங்க வாய்கள் தேவன் சொல்லி இருக்கிறதை சொல்லாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் யோபு சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவனுக்கு வேற யாரும் சொல்ல. இன்னைக்கு ஏதாவது வாழ்க்கை மாறணும்னா வேற மாதிரி கட்டு வச்சிருக்கிறாங்க. யாருக்கிட்டே ஜெபம் பண்ணா வாழ்க்கை மாறிடும் நினைக்கிறாங்க. ஒன்றும் மாறாது. ஜெபம் பண்றேன்னு சொன்னா ஒரு ஆறுதல் கிடைக்கும், அவ்வளவுதான். பெருசாலாம் ஒன்றும் நடந்து கிழிக்க போறது இல்லை. உங்க வாய் மாறாத வரைக்கும் நீங்க தான் சொல்லணும் உங்க வாய்க்கு, உங்க வாழ்க்கைக்கு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னுடைய சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நான் சொல்லுவேன், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுவேன், ஆபத்து காலத்தில் கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணையா இருப்பார் என்று சொல்லுவேன். நம்புறீங்களா நீங்க? அவர் எனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமா இருக்கிறார் என்று சொல்லுவேன். அவரின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லுவேன். வியாதியை என்னிலிருந்து விலக்குகிறவர் என்று சொல்லுவேன். நம்புறீங்களா நீங்க? அப்படிதான் சொல்லி இருக்குது வேதவசனம். மலையை பார்த்து பேசு, அப்பொழுது அது உனக்கு முன்பதாக இருந்து பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் போய் விழும். பேசாத வரைக்கும் மலை மலையா தான் நிற்கும், பிரச்சனை பிரச்சனையா தான் நிற்கும். நீங்க சம்பளத்தை பார்த்துக்கிட்டு, உங்க கையை பார்த்துக்கிட்டு, சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு, மனுஷங்களை பார்த்துக்கிட்டு, அவங்கள திட்டிக்கிட்டு, அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு,
உலக மக்களை போலவே நீங்களும் நடந்துகிட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில் எந்த முடிவும் வராது. உங்க வாழ்க்கையில் நீங்க நிம்மதி, சமாதானம் எல்லாத்தையும் இழந்து அழிந்து தெரிகிற மக்களாக தான் மாறுவீங்க. ஆனால் இந்த வழியை நீங்கள் பின்பற்றுவீர்களானால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார், அவர் சொன்னதை எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், அதனால் நான் தைரியம் கொள்ளுவேன். பயப்படுகிற நேரத்தில் என்ன பண்ணுவேன்? நான் தைரியம் கொள்ளுவேன். தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்ப்பேன், வசனத்தை நோக்கி பார்ப்பேன், உயிர் உள்ளவருடைய உயிரான வார்த்தைகளை நோக்கி பார்த்து பேசுவேன், சொல்லுவேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுவேன். மனுஷன் எனக்கு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். யார் எனக்கு சகாயர்? The Lord is my helper. I'm not going to fear for anything. நான் எதை குறித்து என்ன பண்ண போறதில்லை. ஏன்னா அவர் என்னுடைய உதவியாளர், அவர் என்னை இக்கற்றிருந்து விலக்கி காத்துக் கொள்ளுகிறவர். அதான் சங்கீதம் 23 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். I will not fear. மரண இருள்பா, பள்ளத்தாக்குப்பா, பொல்லாப்புப்பா, பயப்பட மாட்டியா? பயப்பட மாட்டேன். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், தேவரீர் நீர் என்னோடு கூட. அதுதான் யோபு செஞ்சான். என்னது? The Redeemer is still alive. மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுதான் ஈஸ்டர். மீட்பர் எப்படி இருக்கிறாரு? அவரை அதை ஞாபகப்படுத்துறதுனால தான் இந்த உயிர் தெழுதலின் நாள். இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை தைரியப்படுத்தும்படியாக இருக்கிறார். இன்றைக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இனி உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். அதான் உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்வதற்கான அடையாளம். எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுதும் திருவிருந்து நேரம். முன்பதாக வந்து உங்களுக்கான திருவிருந்து எடுத்துக்கொண்டு உங்களிடத்தில் நீங்கள் போய் நிற்கலாம். பின்பதாக நான் சொல்லும்போது அனைவரும் சேர்ந்து நாம் அதை அனுசரிப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம், அவருடைய சரீரத்தில் நம்முடைய ஆக்கினை, நம்முடைய தண்டனை, நம்முடைய பாவம், நம்முடைய அக்கரம், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே அவர் சுமந்து கொண்டார். அதன் மூலமாக அவருடைய சரீரம் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த சரீரமாய் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலின் சரீரத்திற்கு நம்முடைய சரீரமும் அடையாளமாய் இருக்கிறது. அதனால கையில் வைத்திருக்கிற அப்பத்தை இப்பொழுது நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட அதை புசிக்கலாம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். கையில வைத்திருக்கிற இந்த திராட்சரசம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தத்தினால் நாம் புதிய உடன்படிக்கை பெற்றிருக்கிறோம். அவருடைய ரத்தம் பிசாசை ஜெயிக்கிற ஆயுதமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அவருடைய ரத்தம் வல்லமை உள்ளதாய் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் கிரியை செய்கிறது. விசுவாசித்தவர்களாய் கையில் வைத்திருக்கிற திராட்சை ரசத்தை இப்பொழுதும் நீங்கள் பானம் பண்ணலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இந்த நல்ல திருவிருந்து நாளுக்காக நடிச்சிருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலும் தேவரீர் உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் நினைவு கூறும்படியாக எங்களை தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நீர் எங்களுடைய மீட்பராக நிலைத்திருக்கிறீர். இன்றைக்கும் வாழ்க்கைகளை மாற்றுகிறவராக, வாழ்க்கை நிலைகளை உயர்த்துகிறவராக, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அதனால் நாங்கள் தைரியம் கொண்டு சொல்லுவோம், எங்கள் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறீர். அதனால் எங்கள் சூழ்நிலைகள் மாறும், எங்களுடைய பிரச்சனைகள் மாறும், எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், எங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும், எங்களுடைய சாம்பல் சிங்காரமாக மாறும் என்பதை எங்கள் வாயினால் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். காரணம் நீர் உயிரோடு இருக்கிறீர். You are still alive and for alive. நீர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராக இருக்கிறீர். அதனால் நாங்கள் பயப்பட போவதில்லை, நாங்கள் அஞ்ச போவதில்லை. பயத்திற்கு எங்கள் உள்ளத்தில், எங்கள் இருதயத்தில் இனி எக்காரணத்துக்கு கொண்டும் இடமில்லை. காரணம் எங்கள் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறீர். நீர் எங்களுடைய மகா பெரிய கேடகம், நீர் எங்களுடைய பலனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய துருகம், நீர் எங்களுடைய கண்மலை, நீர் எங்களுடைய கோட்டையாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை சுகமாக்குற யெகோவா ராஃபா என்கிற நாமத்தை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை மேய்க்கிற நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கூடி வந்திருக்கிற பார்த்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக சுகம், தெய்வீக ஆறுதல், தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதனை நிறைவு செய்வோம். பின்பதாக மாடியிலே ஞானஸ்நான ஆராதனை நடைபெற இருக்கிறது. அது முடிந்த பிறகு இங்கே உங்களுக்கு அன்பின் விருந்து பிரதர் அரசன் குடும்பத்தால் கொடுக்கப்பட இருக்கிறது. அதனால அந்த விருந்திலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதால் கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் என்று சொல்லி நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் பயம் நீங்கப்பட்டவர்களாக, தேவன் உங்களுடைய உயிர்த்தெழுந்த மீட்பராய் இருக்கிறார் என்பதை விசுவாசித்தவர்களாக பாடி நாம் ஆராதிக்கலாம். பயமில்லையே, பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால் பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். ஆதரவாய் இருப்பதினால் பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர். ஓ கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதினால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர்,
பயமில்லையே. என் கேடகமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் கேடகமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி. என் விளக்கை ஏற்றி என் தலையை கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்று சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் கலை. கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்று சிறந்த பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதா. என் நல்ல மேய்ப்பனீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவே. என் நல்ல மேய்ப்பனீர், எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வே. எதிரிகளின் முன்னே கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதினால் தலை நிமிர செய்வே. கேடகம் நீர், மகிமையும் நீர், ஆஹா அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை. பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதினால் பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதினால் கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வே. கேடகம் நீர், கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் நிமிர செய்வே. God bless you. இப்பொழுது ஞானஸ்நான ஆராதனை நடைபெற இருக்கிறது. இந்த வழியா மாடியில் வந்தீங்கன்னா ஞானஸ்நான ஆராதனை இருக்குது. வருகிறவர்கள் மேலே வரலாம், இல்லை நீங்கள் சபையிலே ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு அன்பின் விருந்து இருக்குது. சாப்பிட்டு பிறகு நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம்.